அப்படியே நீண்ட வண்ணமாக ஒரு சது ஜபத்தை செய்துவிட்டு நம்ம திருவிருந்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து போகிறோம். அருமையான ஐயாவுக்கு not able to give him more time because we have now many 2 or 3 families left because their husband did not come, so they have to go in this stipulated time. Sorry for that. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால நாம் வசனங்களை கேட்டோம். அது ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட கிருபை, ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட கிருபையின்படி கர்த்தர் நம்மை விசுவாசத்துல பெருகத்தக்கதாக, விசுவாச கண்களால் நம்முடைய பிரச்சனைலாம் தீரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபையை கட்டளையிடுவாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அருமையான சபை மக்களுடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அருமை தகப்பனே, விசுவாசத்தில் நாங்கள் முன்னேறி கடந்து போகத்தக்கதாக, விசுவாசத்தில் கர்த்தாவே காலடிகள் எடுத்து வைக்கத்தக்கதாக, தேவகுமாரனாயிருக்கிற அந்த சாயலாகத்தனே நாங்கள் மாறத்தக்கதாக, எங்களுக்கு தெய்வீக சுகத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உலகத்தின் ஆசீர்வாதங்களை தெய்வீகத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நித்திய ஜீவனை விசுவாசனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தபடியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு அளந்தபடான விசுவாச அளவின்படி அவள் ஆசீர்வதிக்கப்பட, மேன்மைப்படுத்தப்பட, கொடுக்கிறவளாய் மாற, தன்மையே கொடுத்த இயேசுவை போல கர்த்தாவே தங்களையே கொடுக்க நம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு கிருபை செய்தபடியாக ஜெபிக்கிறோம். வசனம் பேசினபடி தாசனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் எல்லாரும் திருவிருந்துக்கான ஆயத்தத்தை பண்ணுவோம். சீக்கிரமாக முடிந்துவிடும். திருவிருந்து முடிக்கிற கடைசியில் முடிக்கும் போது